யாரா நீ? நான் அந்த ஆதிரையை கொலை பண்ண வந்தவன். என்னடா சொல்ற? ஆதிரையும் அவன் புருஷ பிரபுவும் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு அவமானப்பட வச்சாங்க. பதிலுக்கு நான் அவங்கள கொலை பண்ண போறேன். ஆதிரைய நீ கொலை பண்ண போறியா? ஆதிரை எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா? அவ எப்படிப்பட்டவளா இருந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு நீ அவளை காப்பாத்திட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கும் அவ புருஷனுக்கும் என் கையால தான் சாவு. டேய், உன்கிட்ட இருந்து நான் ஆதிரையை காப்பாத்தல. ஆதிரை கிட்ட இருந்துதான் உன்னை காப்பாத்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீயும் நானும் ஒரே கட்சி. என்ன பாக்குற? ஆதிரையும் பிரபுவும் சாகணும்னு நினைக்கிறதுல உனக்கு நான் சீனியர். என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் துடி துடியா சாவடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஏன் அவங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? என் கதைய நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல உன் கதைய சொல்லு. ஆதிரைக்கும் பிரபுக்கும் நான் தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு புதுசா ஒரு எதிரியா முளைச்சு வந்திருக்கே. யாருடா நீ? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? டேய் தம்பி, ஆதிரையும் பிரபுவும் சாகணும்னா நான் ஒரே செகண்ட்ல அவங்க 2 பேரோட கதையையும் முடிச்சிருப்பேன். ஆனா அவங்க அணு அணுவா துடி துடிச்சு வலியோடவும் வேதனையோடவும் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அவங்கெல்லாம் தோ இப்படி கத்தியாலெல்லாம் சாக கூடாது. கத்தி கதறி அழுது துடிச்சு வாழ்றதை விட செத்துட்டா நல்லதோன்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அதுதான் அவளுக்கு நாம கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும். உன்னை இந்த அளவுக்கு அவமானப்பட வச்ச ஆதிரை, பிரபு, ரோஹிணி 3 பேரும் வாழ்க்கை முழுக்க கண்ணீர் விடணும். அத பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதுதான்டா உண்மையான வெற்றி. அதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? ரோஹிணிய லவ் பண்ணு.